ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு மினி போண்டா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த மினி போண்டா செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவும் 1 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இதுக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ஒரு சட்னியும் செய்ய போகிறோம். மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு மினி போண்டாவும் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட அளவு 250 கிராம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இந்த உருளைக்கிழங்கு விழுத நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் ரவை, கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது இந்த நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு இந்த அரிசி மாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி விழுகணும். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச ஒரு 12 வரமிளகாய், ஒரு 10-12 பூண்டு பல்லு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காயம் விழுத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னியோட டெக்ஸ்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ மாவு திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு கிண்ணத்தில் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ஆப்ப சோடாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ப சோடாவை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இந்த அப்படியே ஆப்ப சோடாவை ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்தா கட்டி கட்டியாக ஆகிடும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கலருக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கையில் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது நல்லா நைஸாக விழுகிற மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போண்டாவாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மினி போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மீதமுள்ள மாவையும் இன்னொரு பேட்சாக போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மினி போண்டாவும் கார சட்னியும் சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.